உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் முதல் வாரம் நாள் சனி. பாபிலோனிய தலைக்கு பின் கிபு 587 எழுதப்பட்ட இந்த பகுதி எருசலேமின் எதிர்கால செழுமை சிறப்பு பற்றி கூறுகிறது. இறைவன் மனு உருவாகி இவ்வுலகிற்கு கொண்டு வரும் நன்மைகளையும் இது சுட்டும் எனலாம். புதிய வானம், புதிய பூமி. எசாயா இயல் 65 இறை வாக்கியங்கள் 17 முதல் 25 முடிய. ஆமோஸ் இயல் 9 இறை வாக்கியங்கள் 14 முதல் 15 முடிய. ஆண்டவர் நீதியுள்ளவர். அன்பர்களே, எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் நீதியுள்ளவர். கருணை காட்டுவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார். கருணை காட்டுவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார். 30:18 துன்பத்தாலும் துயராலும் யூதாவின் மக்களை அவர் தண்டித்தாலும் 31:17 இஸ்ராயேல் மேல் அவர் கொண்டுள்ள இரக்கத்திற்கு அளவே கிடையாது. என்றென்றும் நிலைத்துள்ளது அவரது அருள் அன்பு. திருப்பாடல் 136:1 என்று பாடுகிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவரின் இரக்கம் இஸ்ராயேலின் துயர் கண்டு துணை வருவது மட்டுமன்றி உடன்படிக்கை உறவிலே பிறந்து இஸ்ராயேல் மக்களோடு அன்புறவுக்கு கட்டுப்பட்டது. உடன்படிக்கை உறவிலே பிறந்து இஸ்ராயேல் மக்களோடு அன்புறவுக்கு கட்டுப்பட்டது. எனவே திண்ணமாக அவருடைய அருளும் அன்பும் நமக்கு கிட்டும். எனவே திண்ணமாக அவருடைய அருளும் அன்பும் நமக்கு கிட்டும். கிறிஸ்து பிறப்பு விழா இறைவனின் இணையற்ற அருள் அன்பு விழா. எனவே தான் சக்கரையா நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. லூக்கா இயல் 1:17-78-79 என்று பாடுகிறார். இறைவனின் அருள் அன்பு நம்மை தொட்டு நம்மை பிறர் பாலும் கடவுள் பாலும் அருள் அன்பு உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் நமது வழியாவார். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இது தான் வழி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எதிர்ப்புறமோ பின்புறமோ மேல்புறமோ கீழ்ப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இது தான் வழி. இதிலே நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். 30:21 என்பார். எனவே தான் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தெங்குக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுகழியும் என்னை தேற்றும். திருப்பாடல் 23:4 என்பார் திருப்பாடல் ஆசிரியர். இயேசுவோ வழிகாட்டியாக மட்டுமன்றி நம்முடைய வழியாகவும் இருக்கிறார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. எப்படி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. யோவான் 14:6 என்றார். எனவே தான் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே என்று அவர் வழியாக திரு அவை அனைத்து ஜெபங்களும் முடிவுக்கு வருகின்றன. இயேசு காட்டிய வழி, இயேசுவின் வழி, இயேசு வழி, அன்பு வழியே. இயேசு காட்டிய வழி, இயேசுவின் வழி, இயேசு வழி, அன்பு வழியே. அன்பின் வழியது உயிர்நிலை குரல் என்பது. எனவே பவுலடியார் ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள்.
உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறுகிறது. கலாத்தியர் 5:14 என்று ஆணித்தரமாய் கூறுகிறார். திருவருகை காலம் நம் ஒவ்வொருவருடைய அன்பையும் பரிசோதிக்கும் காலம். நம்மிடம் அன்பின்றி அன்பின் வெளிப்பாடாக பிறந்த பாலனை அணுகுதல் இயலாது. ஆண்டவர் நமக்கு வளம் தருபவர். பாலை நிலத்தை நீர் தடாகமாக மாற்றி, எப்படி பாலை நிலத்தை நீர் தடாகமாக மாற்றி வறண்ட நிலத்தை நீரூற்றாக்கி, திருப்பாடல் 107:35. விளைச்சலை பெருக்கி மக்களுக்கும் செழுமையையும் கொழுமையையும் அளிப்பவர் அவர். அவருடைய பராமரிப்பு இருக்கும்போது நமது வாழ்விலே நலம் பல கொழிக்கும். அவருடைய பராமரிப்பு இருக்கும்போது நம் வாழ்விலே நலம் பல கொழிக்கும். நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல் 7 மடங்காகும். எசாயா 30:26. நம் வாழ்வு மலரும். இறைவனின் வல்லமை நிலத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நமக்கும் நம்முடையோருக்கும் கிடைக்க இத்திருவருகை காலத்தில் வேண்டுவோம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. 2ஆம் வாசகம் மத்தேயு இறை வாக்கியங்கள் 9:35, 10:1, 6 முதல் 8 முடிய. நமது ஆண்டவரின் 3 ஆண்டு பணியை இன்றைய நற்செய்தியின் முதல் வாக்கியத்திலேயே சுருக்கமாக மத்தேயு கூறிவிடுகிறார். நகரங்கள் ஊர்கள் தோறும் சென்று நாடெங்கும் சுற்றி திரிந்தார். ஆங்காங்கே இருந்த யூதர்களின் ஜெபக்கூடத்தில் விண்ணரசு பற்றி விளக்கினார். போதனையுடன் பிணிகளை போக்கி சாதனைகளையும் புரிந்தார். இயேசுவின் திருத்தூதர்களின் பணித்திட்டமும் இந்த வாக்கியத்தில் விளக்கம் பெறுகிறது. பரிவுள்ளம் கொண்டவர் ஆண்டவர். நமது ஆண்டவர் கூட்டத்தை கண்டபோது அவர்கள் ஏற்பட்ட மனநிலையை குறிப்பிடுகிறது இன்றைய நற்செய்தி. எப்படி அது? கூட்டத்தை கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டார். கூட்டத்தை கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்றார். ஆனால் இதன் முழு பொருள் என்ன? அவரது உடலின் ஒவ்வொரு அணுவும் ஆட்டமுறும் அளவுக்கு அவர் அனுதாபப்பட்டார். அதாவது இயேசுவின் உடலின் ஒவ்வொரு அணுவமும் ஆட்டம் முறும் அளவுக்கு அவர் அனுதாபப்பட்டார் என்பதாகும். நமது ஆண்டவர் தனது வாழ்க்கையிலே பலமுறை இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார். நோயினாலும் பேயினாலும் பீடிக்கப்பட்டவர்களின் வேதனை கண்டு அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். நோயினாலும் பேயினாலும் பீடிக்கப்பட்டவர்களின் வேதனை கண்டு அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். மத்தேயு 14:14, 20, 24, மார்க்கு 9:22. நயீம் ஊரின் விதவையை கண்ணீரை கண்டு பரிவு கொண்டார். நயீம் ஊரின் விதவை அவளின் கண்ணீரை கண்டு பரிவு கொண்டார். லூக்கா 7:10. மக்களது பசியும் பட்டினியும் கண்டு பரிவு கொண்டார். மத்தேயு 15:22. இங்கு அனைத்து மக்களும் ஆயின்றி தவிப்பதை கண்டு பரிவு கொண்டார். எண்ணிக்கை நூல் 27:7, 1 யோவான் 22:17. பிறர் வடிக்கும் கண்ணீர் நம்மில் காயங்களை ஏற்படுத்துகின்றனவா? பரிவுள்ள வேண்டும். நமக்கு அன்பார்ந்தவர்களை நமக்கு பரிவுள்ள வேண்டும். இறைவனை தமது மந்தை ஆகிய இஸ்ராயேல் இடத்தில் பேய்ப்பரான இறைவனை
தமது மந்தையாக்கி இஸ்ராயேல் இனத்தின் மீது மேய்ப்பரானார். திருப்பாடல் 23:1, 28:9, 80:1, எசாயா 40:11, எரேமியா 31:10. நாளடைவில் மோசே, தாவீது போன்றவர் சிறந்த மேய்ப்பர்களாக இஸ்ராயேல் மந்தையை வழிநடத்தி சென்றனர். ஆனால் நம் ஆண்டவர் காலத்தில் மேய்ப்பவர்களாகிய யூத குருக்கள், சதுசேயர், பரிசேயர் முதலியோர் மக்களை இறைவனிடமிருந்து அழைத்துச் செல்ல அருகதை அற்றவர்களாக குருடர்களுக்கு வழிகாட்டும் குருடர்களாய் தமது ஆதாயத்தை மந்தை நின்று தேடும் கொடியவர்களாய் இருந்தனர். எசேக்கியேல் 34, எரேமியா 23:1-6. குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி வீழ்ந்தவாறு என்று திருமந்திரம் பாடுகின்றது. இன்றும் குறிக்கோளற்ற தலைவர்கள், தெளிவற்ற சிந்தனைகள், சொல்லுக்கு மாறுபட்ட செயல்முறைகள், முரணான போதனைகள் முதலியவற்றால் குழப்பமுற்ற சமுதாயம் வாழ்வின் குறிக்கோளை அடைய ஒரு வழிகாட்டியை தேடுகிறது. என்றும் குறிக்கோளற்ற தலைவர்கள், தெளிவற்ற சிந்தனை உள்ளவர்கள், சொல்லுக்கு மாறுபட்ட செயல்முறைகள், முரணான போதனைகள் முதலியவற்றால் குழப்பமற்ற சமுதாயம் வாழ்வின் குறிக்கோளை அடைய ஒரு வழிகாட்டியை தேடுகிறது. நானே ஒளி, நானே உண்மை, நானே வாழ்வு, நானே சத்தியம். யோவான் 14:6, 8:12, 9:5, 12:46 என்று கூறிய இறை இயேசு நம்மிடையே வர காத்திருக்கிறார். இத்திருவருகை காலத்தில் அவரை அழைத்து சென்று பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது இத்திருவருகை காலத்தில் அவரை அழைத்து சென்று பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்துவனின் கடமை. ஆண்டவரை போல் மக்களின் அவல நிலையை உணர்ந்து பரவிக்கொண்டால் தான் இப்பணியை நாம் செய்ய முடியும். பரிவுள்ளம் கொண்ட மெய்ப்பராக அழைப்பு. நமது ஆண்டவர் கடவுளின் மந்தையை கூட்டி சேர்க்க பார்க்கு 6:34, லூக்கா 15:3-7, 1 பேதுரு 2:25. வழி நடத்தவும் யோவான் 10:4, பாதுகாக்கவும் லூக்கா 12:32, மீட்கவும் வந்தார் யோவான் 10:9. இயேசுவே தலைமை மேய்ப்பர், இயேசுவே தலைமை மேய்ப்பர், முதல் மேய்ப்பர் யோவான் 10:11. அவரது மேய்ப்பு பணியை தொடர்ந்து நடந்த சீடர்கள் தேவை. அவரது மேய்ப்பு பணியை தொடர்ந்து நடத்த சீடர்கள் தேவை, திருத்துதர்கள் தேவை. ஆண்டவரை அறிமுகப்படுத்த அழைக்கப்பட்ட போதிலும், ஆண்டவரை அறிமுகப்படுத்த அழைக்கப்பட்ட போது ஒரு சிலரை சிறப்பாக நற்செய்தி பணிக்காக ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்தல் இறைவனது கொடை, அழைத்தல் இறைவனது கொடை. நமக்கு அந்த அழைப்பு வந்தால் அதை ஏற்பது தனி பெருமை என்பதை உணர்ந்து இறைப்புகழ் பாட வேண்டும். ஏராளமான மேய்ப்பர்களை அனுப்பும்படி ஜெபிப்பதும் நற்செய்தி பணியின் அம்சமாகும். ஏராளமான மேய்ப்பர்களை அனுப்பும்படி ஜெபிப்பதும் நற்செய்தி பணியின் அம்சமாகும். மத்தேயு 9:37. நம் குடும்பங்களில் இறைவனின் அழைப்பு இருக்கும்போது அதற்கு தடை செய்யாதிருப்பதும் அதை வளர்ப்பதும் நற்செய்தி பணியே. அறுவடை அதிகம், வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுவோம் இருகரம் கூப்பி. ஆண்டவர் இயேசு தமது அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்புவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து அவர் தரும் அருள் வளத்தில் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.